Surya sir, happy birthday to you, and this song is specially dedicated to you. One of your hit songs, one of my favorites. One. முன்பேவா என் முன்பேவா ஊனேவா உயிரேவா முன்பேவா என் அன்பேவா பூப்பூவாய் பூப்பூவாய். ஒரு ஆக்ட்ரஸை நாங்க பார்க்கவே இல்ல, ஏதோ கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்தது உங்க லுக்லயும் சரி உங்க காஸ்டியூம்லயும் சரி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சோ த்ரூ அவுட் இந்த இன்டர்வியூ நீங்க மதுரை ஸ்லாங்ல தான் பேச போறீங்க. ஐயோ நோ, அதே that one itself எப்படி அது பேசி முடிச்சது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஜோ மேம் அண்ட் சூர்யா சாரோட அந்த ஆஃப் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நீங்க பாத்திருக்கீங்களா உங்க செட்ஸ்ல வந்தப்ப? Even if they sit simply, we know that we get that vibe. So it's beautiful. So she's like, it's okay, but it's not great. Analo, it's an okay take. Nanda madri irko. Otherwise, there'll be a quick, exciting. Avanga vanda nalla shot paakumbodhu, it's really touching her heart. She'll start crying in front of behind the camera. Sudha ma'am and Surya sir, when two amazing talents come together, you get something really nice out of it. And the mother of the movie la vandade, it's a big, huge thing. And when they approached me to launch as one of the persons to launch the common DP, it was actually an honor to do that. It's so good to see you, Aparna, here after a very long time. Welcome to my show. எப்படி இருக்கீங்க? Thank you, I'm good. Thankfully safe. பிரச்சனைகள் எதுவும் இல்லாம I'm safe at home. எனக்கு நல்லா தெரியும் சூரியரை போட்டு பத்தி எல்லாருமே உங்ககிட்ட கேட்டு நீங்க அதை பத்தி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிருக்கேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கன்ஃபார்மா சொல்ல மாட்டீங்க. கரெக்டா? கரெக்டா, லைக் கரெக்டா. Because it is a very crucial, anyway we all know that it's Captain Gopi sir's movie. And the story எல்லாருக்கும் தெரியும். So movie la எது இருக்குன்னு, so that at least we have to keep it a secret, no? So that's why not many information. Movie oda making video paathirpen everyone. So adu vanda that was my main task. Madurai slang, I had to train myself on Madurai slang, and the toughest part was to act opposite Surya sir. So but Sudha ma'am vanda nalla training kudutadanaala I didn't have any tension. அப்ப நல்லா தெரியும் நீங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லா நடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்ப நான் பார்த்தேன்னா சர்வம் தாளமயம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் ஒரு ஆக்ட்ரஸை நாங்க பார்க்கவே இல்ல, ஏதோ கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்தது உங்க லுக்லயும் சரி உங்க காஸ்டியூம்லயும் சரி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சோ த்ரூ அவுட் இந்த இன்டர்வியூ நீங்க மதுரை ஸ்லாங்ல தான் பேச போறீங்க. ஐயோ நோ, அதே that one itself எப்படி அது பேசி முடிச்சது மட்டும் தான் எனக்கு தெரியும். Because it was so tough. Dubbing வந்து ஒரு 5 days I had to do dubbing, and it was so tough. என் கூட ஒரு சத்யாக்கா இருந்த மதுரையில இருந்து, we had a person who spoke authentic Madurai slang. So எல்லாம் வந்து ரொம்ப, it was very tough, and somehow I finished it. Don't make me do that again. உங்களுக்கு சில வார்த்தைகள் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், சில லைன்ஸ்ல ஈஸியா நீங்க பிக் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ ப்ளீஸ் ட்ரை. அங்க இங்க தமிழ் ஃபுல்லா மதுரை தமிழ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இங்க. இல்ல இப்ப இல்ல, அது மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ஃபுல் மதுரை ஸ்லாங்ல I'll talk. உங்களுக்கான சில விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன், குயிக்கா நம்ம அதுக்குள்ள போறோம். கடைசி I have one segment for you for 2 minutes. I think that segment will definitely going to excite you. இந்த கோல்ட் எல்லாம் உங்களை மறக்க வைக்க போகுது. இந்த போட்டோ எப்ப எடுத்தது? First schedule முடியும் போது, the last day I asked him, sir, can I have a photo with you? Because I'd never had a photo with him. I did one whole movie with him, but எனக்கு photo கிடைக்கல அவங்க கூட, because I didn't want to disturb him. He's been so much into the character. It's a very hard process. I didn't want to disturb him with me. So I said, sir, can I have a picture with you? So he was like, yeah, of course, yes, you can take a picture with me. And that's how I took that picture after first scheduled shoot. Why this picture is close to your heart? Because that also was shot in the first schedule, I think. And I loved that set right beside the airport. And
photo, I mean the padam pakumbodhu, the movie pakumbodhu, you'll all get to know why it was very special. It's from a song cut, and the friendship was beautiful in real life also with all of them, all three of them. It's not very everyday பேசணும் அந்த மாதிரி friendship இல்ல, but still there was a great chemistry between all of us. So that photo is very, very close to my heart. I really like that picture. சூர்யா சாரோட படங்கள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன் நானு. சோ இந்த ஒரு பர்టిక్యులர் படத்துக்கு வந்து he deserves more appreciation from people, he deserves more appreciation with awards னு எந்த படங்கள் சொல்வீங்க? There are a lot of movies I love Surya Saroda. He is a very versatile actor too. I love this movie. It's not award basis and all, but Cylinder Kadal is a very dear movie I always watch, and I love Surya Sir Jyotika ma'am combination kuda romba pidikum. And one movie with Vikram sir, Pitamagan. That I watched it when I was a little kid, and it's still there in my mind. Appa paathathu kuda inga irukku. So that really deserves everything possible. So that was an amazing movie of his. There are a lot of movies, but Kaka Kaka and all, I've enjoyed it a lot, but Pitamagan is something else. ஜோ மேம் வந்து உங்க போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பாத்திருக்காங்க அப்படின்றது நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க. சோ அதை தாண்டி வேற என்னெல்லாம் உங்ககிட்ட அவங்க பேசினாங்க? The quality of that whole family is, even Karthi sir came for the shoot one day. If they like something, if they see something nice, they will make sure that they appreciate the person for that. அது வந்து ஒரு பெரிய quality. I absolutely love that family for that. அப்ப ஜோ மேம் வந்து பூஜா அன்னைக்கு பார்க்கும்போது she said, I saw your photo shoots, I really loved it. And to hear that from an actress like her, it's quite a thing like that. And then she said one of my shots, that particular time we were shooting something, that also she liked, and she appreciates a lot, and I love that about her. And அவங்க ஜோ மேம் அண்ட் சூர்யா சாரோட அந்த ஆஃப் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நீங்க பாத்திருக்கீங்களா அவங்க செட்ஸ்ல வந்தவங்க? Even if they sit simply, we know that we get that vibe, so it's beautiful. சூர்யா சாரோட காமன் டிபியை வந்து நிறைய பேர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல நீங்களும் ஒருத்தவங்க வந்து இன்னும் நீங்களும் லான்ச் பண்ணீங்க காமன் டிபி. அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த மொமெண்ட்? It was amazing. ஏன்னா first of all, I didn't even think சூர்யா சாரோட மூவில ஒர்க் பண்ண முடியும்னா அப்படி கூட யோசிக்கல. That happened after an audition with Sudha ma'am, and she gave me a lot of time to prepare myself for the character. அதுக்கப்புறம் சூர்யா சார் கூட இந்த மூவி பண்றதே, it was a big thing. It was like a dream, and it was an amazing work. And the script, when Sudha ma'am and Surya sir, when two amazing talents come together, you get something really nice out of it. So அந்த மாதிரி ஒரு மூவில வந்தது, it's a big huge thing. And when they approached me to launch as one of the persons to launch the common DP, it was actually an honor to do that. அந்த காமன் டிபி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே எங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது நார்மலான ஒரு காமன் டிபி மாதிரி தான் இருக்கும். ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்துட்டு அது உள்ள இருக்க நிறைய ஹிடன் டீடைல்ஸ் எல்லாமே அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எப்போ நீங்க அது ஃபர்ஸ்ட் நீங்க ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது உங்களால டீகோட் பண்ண முடிஞ்சிச்சா? அது இல்ல அவ்ளோ டீடைலா I couldn't do it, but actually I really understood எவ்வளவு எஃபர்ட் அதுல இருக்குன்னுள்ளது. All the Surya sirs this thing journey, how they put it up in a common DP is amazing. நீங்க சொல்லுங்க, அப்ப அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவரோட நீங்க பக்கத்து பக்கத்துல பாத்திருப்பீங்க, நடிச்சிருப்பீங்க, நிறைய ஆஃப் ஸ்கிரீன் மொமெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க பேசிருப்பீங்க. மக்கள் கிட்ட அவருக்கு வந்து இந்த அளவுக்கு மரியாதை வரதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? Surya sir, about Surya sir, no? Yeah. Surya sir வந்து one main thing is his dedication. அது வந்து சும்மா it's not of show, it's not just a show off or anything. அது வந்து ரொம்ப சின்சியரா he is working for the movie. அதேதான், அது அந்த sincerity தான் that is coming directly to the audience. சூப்பர். அண்ட் நீங்க படத்துல ரொம்ப ஒரு அராத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ல எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சரிங்களா? அந்த அராத்துத்தனத்துல. பட் அவருக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில நம்ம மனசுல எப்படியும் ஒரு கார்னர்ல இருக்கும்ல சீனியர் ஆர்டிஸ்ட், அவருக்கு முன்னாடி நம்ம நடிக்கிறது ஒரு விஷயம், அதுவும் அராத்தா நடிக்கிறது, மதுரை ஸ்லாங்ல பேசி நடிக்கிறதுன்றது வந்து அதுல ஊர்னாதான் முடியும். அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன எடுத்தீங்க?
first shot வந்து ஒரு song cut தான், because first day she didn't give me a very hard scene to play. First day வந்து song cut தான், but அந்த first weekல we all got it all. ஏன்னா அந்த sync it was set அந்த மாதிரி. அந்த cameraman, Surya sir, Sudha ma'am, me, myself, everybody were so much in sync. And the 7 days we were working like this very quickly, and that itself and the confidence level build up, we could build that. இறுதி சுற்று படம் வந்து நான் தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது சுதா மேம் வந்து ஒரு கார்னர்ல அப்படியே நின்று அப்படியே அமைதியா எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்ப நான் இண்டஸ்ட்ரியில கூட வரல, பட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஷி அப்சர்வ்ஸ் எவ்ரி டீடைல்ஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத நீங்க அது உண்மையா ஷூட் ஸ்பாட்லயே பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவாங்களா ஒருத்தங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு? நல்லா அப்சர்வ் பண்ணுவேன், not just in shooting spot, before that also. அதனால she took I think 4 years for the movie to kick start, and she kept on making corrections, and nothing can go wrong. அந்த மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். ஃபைனல் ப்ராடக்ட் is like nothing can go wrong in this. அந்த மாதிரி அவ்ளோ லாஜிக் இருக்கு, அவ்ளோ there are a lot of things, lot of loopholes and everything. So she has curated everything very beautifully. Perfect. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப வந்து சூர்யா சாரோட பர்த்டே வருது. அவருக்காக வந்து உங்க சைட்ல இருந்து, நீங்க கர்நாடிக் சிங்கர் வேற, எங்களுக்காக ஒரு பர்த்டே சாங், ஹாப்பி பர்த்டே சாங் வந்துட்டு எங்களுக்காக ப்ளீஸ் சூர்யா சார் டெடிகேட் பண்ற மாதிரி என்ன எனி சாங் இட் கேன் பி. Actually, before knowing all this, before even coming into the industry, maybe எனக்கு வந்து இந்த song ரொம்ப பிடிக்கும், முன்பேவா, like every other person. So I was very excited after getting to know Surya sir. Like I used to sing this song a lot, so on the song I'll dedicate it to him. Yeah. So Surya sir, happy birthday to you, and this song is specially dedicated to you, and it's your one of your hit songs, one of my favorites one. முன்பேவா நன்பேவா ஊனேவா உயிரேவா முன்பேவா அன்பேவா பூப்பூவாய் பூப்பூவாய் நானா கேட்டேன் என்னை நானே நானியா நெஞ்சம் சொன்னதே முன்பேவா என்பேவா ஊனேவா உயிரேவா முன்பேவா அன்பேவா பூப்பூவாய் பூப்பூவாய். செம்மையா அந்த ஃபீலோட பாடி முடிச்சிட்டீங்க, சூப்பரா இருந்தது. இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் யாராவது ஒரு பொண்ணு இந்த மாதிரி பாடினாங்கன்னா அப்படியே நான் கையை தூக்கி இப்படி நின்றுவேன். நீங்க டெடிகேட் பண்ணதுனால அந்த கெஸ்ட் நான் பண்ண விரும்பல. அண்ட் காமெடி இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே வந்து ட்விட்டர்ல வந்து மேக்சிமமா அந்த டிராபிக் உள்ள போயிட்டே இருந்து, அதுக்கப்புறமா ஹையஸ்ட் லைக்ஸ், ஹையஸ்ட் ரீட்வீட்ஸ் சொல்லி ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் யாராவது எதிர்பார்த்தீங்களா நீங்க ரிலீஸ் பண்ணும்போது? No. இது கூட like this is like a big surprise for me. ட்விட்டர்ல வந்து நான் அவ்வளோ ஆக்டிவ் இல்ல. So okay, I thought let this be a start னு சொல்லி அப்லோட் பண்ணேன், and it was going on the likes and retweets இப்படி போயிட்டே இருந்தேன். So I was like then I understood like what big thing I've done. அப்பதான் எனக்கு அதோட வேல்யூ புரிஞ்சிருச்சு. Right. And சூர்யா சாரோட ஃபேன் பேஸ் பத்தி சொல்லுங்க கேரளால. ஏன்னா கேரளால நான் வந்தப்ப வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபேன் பேஸ் இருக்காங்க. அஜித் சாருக்கு இருக்காங்க, விஜய் சாருக்கு இருக்காங்க, அண்ட் சூர்யா சாருக்கு ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ் வந்து டோலிவுட்ல நான் கண்முன்னாடியே பார்த்திருக்கேன். கேரளால எப்படி இருக்கு? கேரளால இட்ஸ் லைக் he has very strong fan base இங்க இருக்கு கேரளால வந்து. Like how you said, even Surya sir, Vijay sir, Ajit sir, like how in Tamil Nadu அவ்ளோ இது ஸ்ட்ராங்கா எங்கேயும் everybody has a fan base, especially Surya sir. ஆக்டிங் தவிர நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒன்று முக்கியமான ஒரு விஷயம்னா அக்ரம் ஃபவுண்டேஷன். அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? அவங்க பேசியிருக்க இன் பிட்வீன் ஏதோ எஜுகேஷனோட ஏதோ ஒரு சர்க்குலர் had come from the state of I don't know if it's from the state or the government, central government. அப்ப அதை பத்தி he was speaking to me, Vivek Prasanna, like we were there, 4 of us were sitting, and he was talking about the pros and cons. He's very well educated, and he knows what he is doing, and it's 100% sincere. Whatever he is doing is 100% sincere, because அது எப்படி தெரியும்னா இவ்ளோ பெரிய ஸ்டார் வந்து
இவ்ளோ every single detail of that circular he knew. அது வந்து everybody doesn't do that. He can just be a face if he wants, but he is completely into that project, and that's an amazing thing. நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேல இருக்கும்போது ஒரு பொண்ணு அவங்களோட பேக் ஹிஸ்டரி சொல்லும் போது he literally cried அந்த ஸ்டேஜ்ல. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? சோ அதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ் நாட் ஃபேக், இஸ் ரியல் இன் பர்சன் கூட. சோ உங்களுக்கு அது பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அங்க போய் இன்னொருத்தங்களுக்காக when he is like feeling sympathy அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து it's an amazing feeling, because personally for me, I love helping people, I love making people happy. So when you see a star, a superstar like him getting so much getting so much close with the people, with other people, it's like amazing. And the video வந்து shows clearly எவ்வளோ அவங்க effort போட்டிருக்கிறதுல அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல, how much effort he has put in, how much the students respect him for that. And it's amazing. I felt really happy personally, and the மாதிரி ஒரு to know a person like him. நான் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், அவர் டயட் கான்ஷியஸ், ரொம்ப அதிகமா குடிக்கிற தண்ணி கூட ரொம்ப பார்த்து குடிப்பாரு அப்படின்னு சொல்லி. நீங்க அது மாதிரி ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா செட்ல? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அவரோட டயட் நீங்க பார்த்தது. அவங்க டயட் ஓகே. No, it's actually like what I heard was he's a foodie and he loves food, but in the movie ku vandu he had to his age had to go down by 10 or something. Appo vandu he worked a lot. He couldn't have sugar, salt, edume saapdama irundhe. And me, I had one shot. We all had a shot where I had to have food. Back shot la kuda I couldn't stop having it. And then he started teasing me, the papa ku konja food kuda, papa ku konja this curry kuda. He was actually teasing me because he couldn't do anything, he couldn't have anything. I kept on eating. And நீங்க இந்த சூரியரை போட்டு இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ஷாட் வந்து ஃபர்ஸ்ட் டேக்ல முடிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு ஷாட் வந்துட்டு 2-3 டேக்ஸ் போனதுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருக்கும். அப்ப சுதா மேம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எப்ப அந்த அப்ரிசியேஷன் கேக்குறேன் நான். She doesn't adu we'll understand. Okay na appdi sollumbodhu I will be like, ma'am, what, I'll do it once more. Edavadhu prachana iruka, what is the problem? So she'll tell me. So she's like, it's okay but it's not great. Analum it's an okay take na and madri irukum. Otherwise there will be a quick exciting thing. She is even not for my shots. அவங்க வந்து நல்ல ஷாட் பார்க்கும்போது it's really touching her heart, she'll start crying in front of behind the camera. So she expresses good shots in a lot of ways, so we'll understand. சூரியரை போட்டு ரிவ்யூஸ்க்கு அப்புறமா பாக்குற ஆடியன்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை definitely they'll take it back to their life அப்படின்னு அது என்ன சொல்வீங்க? Dedication. Do not quit. If you want something, you'll never quit. You'll keep working for it till you achieve it. That's something you'll take home from theater. உங்களுக்காக நான் ஒரு விஷயம் எடுத்து வச்சிருக்கேன். சோ அது குயிக்கா நான் உங்ககிட்ட we going to start that. நான் வந்து சில மூவி நேம்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த மூவி நேம்ஸோட ஒரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு சொல்ல போறேன். You have to guess that movie name. Yeah, we'll try. I'm not sure if I'll get it. I'll give you a clue. இதெல்லாமே வந்து உங்களோட one of the favorite staroda films தான். Okay. Okay? Okay. Father and son. Pitamahan. Yes, there you got it. Yeah. பாத்தீங்களா, ஈஸியா இருக்கு. Okay. God, Mr. Girl. God? Mr. தெய்வத்தின் மகள். Yes. நான் க்ளூ கொடுத்திருக்கோம், அது உங்க ஃபேவரட் ஸ்டார்னு சொல்லிட்டு டாப்பு பண்ணிட்டேன். And next, awesome. Awesome drums கூட வச்சுக்கலாம். Awesome drums. ஐயோ. Whose movie, at least tell me that. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஐயோ. Dool. ஐயோ. But I'll never get it. Taunt Lord. T-O-R-N, Taunt Lord. What is the Tamil of taunt? Kanda Swami. Oh. Ayyo, don't put the segment. It's okay. And we have 2 more to go. Pole Star. Dhruva Nakshatra. Solala. Okay, the last one.
It's an easy one, I think. Stranger. Stranger. What is this Tamil? Stranger. விக்ரம் சார் மூவி திங்க் பண்ணுங்க, அதுல நிறைய கெட்டப் போட்டிருப்பாரு. சங்கர் சார் No, I டைரக்ட் can't பண்ணிருப்பாரு. think of that. Well, tell the answer. சங்கர் சார் டைரக்ட் பண்ணிருக்காரு. அன்னியன். Oh, Anya. Oh, yes. I shouldn't have done that. Yeah, I understand. உங்களோட கரியர்ல பாத்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் டோட்டலா வந்து டிஃபரெண்டா இருக்கு. இட்ஸ் லைக் எல்லாமே ஸ்கிரிப்ட் ஓரியன்டடா இருக்கு. உங்களுக்கு அதுல ஒரு 10 minutes பெர்ஃபார்மன்ஸா இருந்தா மட்டும் தான் நீங்க அந்த ஃபிலிம்ல அக்செப்ட் பண்றீங்க. அப்படி அமைதா you like you're picky about it? No, it's actually a very tough choice. We never know if it will work or not. About script wonder, if I hear it and if I find that very interesting, I'll commit. So I usually select the script and rest is With God. yeah, with God and with the director. Mainly with the director. And உங்க photo shoots ஜோ மேம் சொன்ன மாதிரி it's totally different. You don't try the common costumes இல்ல western costumes-லாம் இல்ல. You always mix it up. Like ஒரு fusion மாதிரி தான் பண்றீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி you being an architect student உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி ஏஸ்தெட்டிக்கா செட் பண்ணாக்க கரெக்ட்டா இருக்கும், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் செலக்ட் பண்றீங்களா இல்ல is that your choice? I like to make it, the very modern thing won't suit me much. So I know that. So that's why I try to add something traditional to it always. So that's what always happens. Yeah, Aparna. Nice seeing you. Thank you. Bye.